அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்டரும் டிவிகே தலைவருமான விஜய் அவர்களினுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்று தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் சார் அவர்கள் பதவியேற்பு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். நீங்கள் விஜய் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சரி, விஜய் சாரை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒவ்வொரு கேரக்டர் அவர் பண்ணுவார். ஆனால் அவருடைய ரியல் கேரக்டர் என்ன, உண்மையிலேயே அவருடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? விஜய் சார் நல்லவரா கெட்டவரா? இப்படி பல குழப்பங்கள் நமக்குள் இருந்தால் அதற்கான தெளிவு தான் இது. அவர் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர் தான் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு 20 பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் இங்கே உள்ளே எழுதியிருக்கிறதெல்லாம் அவருடைய ஜாதக கட்டம், கிரகங்கள், அமைப்புகள், எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு. பொதுவாக அவர் கன்னி லக்னம். இது எல்லா சோஷியல் மீடியாலேயும் சொல்லப்பட்ட ஜாதக அமைப்பை தான் நாம் எடுத்திருக்கோம். உண்மையிலேயே அவர் என்ன ஜாதகம் அப்படின்றது எனக்கும் தெரியாது. தெரிந்தவர்கள் போடப்பட்ட ஜாதகத்திலிருந்து நம்ம எடுத்து சொல்லப்படுகிற விஷயம். கன்னி லக்னம், 6ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், கேது. புதன் ஆட்சியாக இருக்கிறார், கேது நீச்சமாக இருக்கிறார். இந்த பக்கம் வந்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் சூரியன், சனி. ஒரு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவின் பார்வையும் இந்த 10 மீது விழுது. சரி, 11 லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார், செவ்வாய் பகவான் நிச்சயமாக இருக்கிறார். இங்கு 3இல் ராகு. இப்போது இந்த கிரக அமைப்புகளை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இந்த கிரகமெல்லாம் அவருக்கு எப்படி பலம் கொடுக்குது அப்படின்றத. அதுக்கு முன்னாடி அவருடைய கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவர் பயம் என்பது என்ன, எதற்கும் பயம் கொள்ளாதவராக அவர் இருப்பார். ஏன்னா கடக ராசி, பூச நட்சத்திரம். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். பொதுவாகவே சனீஸ்வரன் என்பவர் கர்மகாரகன். ஒருவரினுடைய கர்மாவை எடுத்து சொல்லக்கூடியதில் வல்லவர்கள். நீ இப்படி தான்ப்பா அப்படின்றத பளிச்சுன்னு மூஞ்சுக்கு அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சனீஸ்வரன் என்பவர் அடிமை. நான் மாடு மாதிரி உழைக்கிறான், உங்ககிட்டேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கல, நீ எனக்கு பிடிக்கும், நீ எனக்கு பழக்கம், உனக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு உண்டான வேலையை கடுமையாக மாடு மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூச நட்சத்திரம். அப்போது விஜய் அவர்கள் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது கடுமையான உழைப்பாளி, சனீஸ்வரன். சனி என்றாலே பயம் அறியாதவர் என்று சொல்லக்கூடியவர்கள். ஸோ விஷயம், எதற்கும் பயம் கொள்ளாதவர்கள். ஸோ சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததால் நீண்ட ஆயுள் உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் விஜய் சார் அவர்களுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரர்களிடம் அன்பாக பழகக்கூடியவர். யாருன்னா இருக்கட்டும், அவங்க சொந்தக்காரங்கன்னு இருந்தாலே அன்பாக பழகக்கூடியவர்கள். அதே போல் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இவர்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கும் மற்றவங்களை விட. அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடியதில், ஒரு பொருள் சேர்க்கக்கூடியதில் வல்லவர். இவரை மிஞ்ச ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் அது இவர் தான். அதே போல் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும், சொந்தக்காரர்களிடம் அன்பாக பேசினாலும், சுயநலம் என்பது மனதிற்குள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் சுயநலம் எனக்கு அதிகம்பா, என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ ரொம்ப அக்கறையும் அன்பும் எனக்கு இருக்கும். என் குடும்பத்தை தாண்டி தான் மற்றவங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனநிலை. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சுயநலம் அதிகம் கொண்டவர்.
அதே போல் இவர் யார், விஜய் சார் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை நிதானமாக செய்யக்கூடிய பழக்கம் உடையவர். இன்றைக்கி யோசித்தா இன்றைக்கே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலை இவர்கிட்ட நடக்காது. 1க்கு 100 முறை யோசித்து ஒரு செயலை நிதானமாக அதை செய்வார். அந்த பழக்கம் இவருக்கு ரொம்பவே உண்டு. அதே போல் நிறையா இந்த வாசனை பொருட்கள், இந்த சென்ட்டு, இந்த ஸ்ப்ரே, இந்த மாதிரி அதிக ஆர்வம் இருக்கும் இவருக்கு. அதன் மீது ஒரு ஈர்ப்பு. மற்றவங்களை விட நான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் அழகுலேயும் வித்தியாசத்துலேயும் நான் கொஞ்சம் மற்றவங்களோட கூடுதலாக இருக்கணுன்ற எண்ணம் உடையவர். அடுத்து சொல்லனா அழகான முகம் அமைப்பு கொண்டவர். இது பொதுவாகவே கடகராசினாலே அப்படி தான், அதுவும் பூசம்னாலும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டாங்க. பூசம்னா கருப்பு தான், மாநிறம் தான். மாநிறத்துலேயும் கொஞ்சம் கருப்பு அதிகமாக கலந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் இவருக்கு 1க்கு மேற்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியதில் ஆர்வம் உண்டு. ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு தெரியாது, பல விஷயங்கள் இவர் கற்று தேர்ந்திருப்பார். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பார், ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பார். அதே போல் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற திரு விஜய் அவர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர். இந்த விஷயத்தை நம்ம சொல்லியே தீரணும். ஏன்னா கடகராசி பூச நட்சத்திரம்னாலே என்ன தான் சுயநலம்னு இருந்தாலும் ஒருத்தன் போயிட்டு இப்போ இவர் விஜய் சார்கிட்ட அழுந்தா அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்கக்கூடிய குணம் நலம் அவருக்கு உண்டு. அப்போ அவர் மனசாட்சிக்கு அவன் தப்பே செஞ்சிட்டான் 100 பேர் சொன்னாலும் அவன் மனசாட்சிக்கு, அதாவது இவருடைய மனசாட்சிக்கு அவன் தப்பு செய்யலைன்றது புரிஞ்சிச்சுன்னா அவரை சுற்றி 100 பேர் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவர் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாற் போல தான் அவர் நடப்பார். அடுத்து சொன்னால் எப்போவுமே இந்த கடகம் ரொம்ப அழகான விஷயம். அதுவும் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஜனவசியம் என்று சொல்லக்கூடிய ஜனங்களை வசியம் செய்யக்கூடிய திறமை, சக்தி இந்த ஜாதகத்திற்கு உண்டு. அப்போது விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை கவரக்கூடிய எண்ணம், ஆற்றல், செயல் நேச்சுரலாகவே இவருக்கு உண்டு. அடுத்து சொல்லணும்னா ஒரு விஷயத்தை இவர் முடிவு பண்ணிட்டார்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு இவர் ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி, அது படத்தில் வர்ற டைலாக்கே கிடையாது. அது உண்மையிலேயே இவருடைய கேரக்டர் தான் அது. ஏன்னா இவர் ஒரு விஷயத்தை யோசித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை செய்கிற வரைக்கும் கடுமையாக உழைப்பார். இப்போ சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணார், அதுக்காக உழைச்சார், இப்போ சிஎம் ஆனார். அப்போ நான் பெரிய ஆளாக வரணும்னு சினிமாவில் நினச்சார், பெரிய ஆளாக வந்தார், அதற்காக உழைத்தார். அதே போல் அவருடைய ஒரு எண்ணம்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய எண்ணம் ஒன்று நினச்சிட்டார்னா அந்த எண்ணம் ஈடேறும் வரை கடுமையாக உழைக்கக்கூடியவர் இவர் தான். அதே போல் தலைமை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு உண்டு. இவருக்கு என்று ஒரு தனி நகரமே சேர்த்துவார். ஏன்னா 10ஆம் இடத்தில் சூரியன், சனி, இவருக்குன்னு ஒரு நகரமே இருக்கும். இவருக்குன்னு ஒரு நகரமே உருவாக்கக்கூடிய திறமை இவருக்கு உண்டு. ஏன்னா சூரியனும் 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குது, தொழிலிருந்து சுகஸ்தானத்தை பார்க்குது. சூரியன் என்பவர் வெளிச்சம், ஒளிகிரகம். சூரியன் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒருவர் ஜாதகத்தில் அவன் ஜெயிப்பானா மாட்டானா என்று சொல்லக்கூடியது அவனுடைய வெளிச்ச கிரகமாகிய சூரியனை வைத்தே நம்ம சொல்லலாம். தொழில் ஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்தை பார்க்கும்போதே தெரியும், தொழிலால் சுகம் உண்டு, வெளிச்சம் உண்டு. சூரியன், சனி கடுமையாக உழைத்து அதனால் வெளிச்சம் கொண்டு பெரிய ஆளாகக்கூடியவர். சரி, இதை விட்டுடலாம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், தலைமை தாங்கக்கூடிய பண்பு இவருக்கு உண்டு. அதுதான் ஆண்டவன் தற்போது சிஎம், முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அவருக்கு கீழ் கோடிக்கணக்கான மக்களை தலைமை தாங்கும் பண்பை அவர் எடுத்துள்ளார். அடுத்து இவர் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டார்னா,
ஒரு விஷயத்தை இவர் திட்டம் போட்டார்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் வைராகியத்தோடு செயல்படுவார். நான் இதை நினச்சிட்டேன், எவன் எதிர்த்தாலும் நான் விட மாட்டேன், யார் எதிர்த்தாலும் நான் விட மாட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த வைராகியம், அந்த ஈகோவை டச் பண்ணிட்டா சும்மாவே விட மாட்டார். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இவர் ஓய மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இவர். அதே போல் எப்போவுமே சோர்ந்து போகவே மாட்டார். கடுமையாக உழைப்பார், கடுமையாக கஷ்டப்பட்டு உழைச்சி தூக்கமே இல்லைனா கூட எப்போ பார்த்தாலும் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடியவர். அடுத்து சார் இப்போ ஒரு தூங்கவே இல்லை சார் நீங்கள் 2 நாளாக, அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே புத்துணர்ச்சியாக வந்து மறுபடியும் செயல்படக்கூடியவர், கெப்பாசிட்டி, தன்மை கொண்டவர் இவர். அடுத்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கட்டும், அதை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவர். அந்த ரொம்ப அழகாக ஸ்கெட்சு போட்டு ஒரு விஷயத்தை, கடுமையான உழைப்பை கூட எப்படி எளிதாக செய்யலாம், ஹார்ட் ஒர்க் வேணாம், எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் வேணும் அப்படின்னு தன்னுடைய சாணக்கியத்தனத்தை செயல்படுத்தக்கூடியவரில் வல்லவர். அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் என்னுடைய திறமை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நான் சமாளிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, திறமை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேரக்டர் தான் இவர். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இவருக்கு உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இவருடைய லக்னாதிபதி எப்பவுமே நம்ம சொன்னது தான், ஒருவர் ஜாதகம் பார்த்தோன்னே ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படின்னா, நீங்கள் சினிமாக்காரங்களுடைய ஜாதகம் எடுத்து பாருங்கள், 9ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டு அதிபதியும் வலுவாக இருக்கும். 5ஆம் வீடு என்பது உள்ளூர் வெளிச்சம், 9ஆம் இடம் என்பது உள்ளூரை தாண்டிய வெளிச்சம். அப்போது இங்கே பாருங்கள், லக்னாதிபதியாகிய புதன் எங்கே இருக்கார்? 9, ஒரு திரிகோணத்தில், ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதான் சொன்னேன், 5, 9 லக்னாதிபதி இருந்தால் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். அப்போது இந்த ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்லலாம், நீச்ச பங்க ராஜயோகம். எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எது நீச்சமாயிடுச்சு? செவ்வாய் நீச்சமாயிடுச்சு. எங்கே? 11ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்ற ஒரு வீட்டில் நீச்சமாயிடுச்சு. எப்பவுமே நீச்ச பங்க ராஜயோகம் ராசியை வச்சு, ராசிநாதனை வச்சு பார்ப்பாங்க. ஸோ ஒரு கிரகம் நீச்சமாயிட்டா அதுக்கு வீடு கொடுத்த கிரகம், ஒரு கிரகம் நீச்சமாயிட்டா, இப்போது இந்த செவ்வாய் இங்கே உச்சம், ஆனால் இங்கே நீச்சமாயிடுச்சு. இந்த நீச்சமானவனுக்கு வீடு கொடுத்தோம்னா இந்த கட்டத்தினுடைய அதிபதி யார்? சந்திரன். அந்த சந்திரன் வீட்டுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 இருந்தால் இந்த ஜாதகப்படி இங்கே இருக்கார். இந்த வீடு கொடுத்த கிரகம் இங்கே இருக்குது 1லே, அவரோட இந்த வீட்டின் அதிபதியே சேர்ந்து இருக்கும்போது நீச்ச பங்க ராஜ யோகத்தை அவர் பெறுகிறார். இதே வேறு ஜாதகமாக இருந்தால் வேறு மாதிரி. ஸோ நீச்ச பங்க ராஜயோகம் என்ன? திடீர் விபரீத ராஜயோகம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு சர்க்கிளுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி, அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள். ஸோ இப்போ பொதுவாகவே விஜய் சார் அவர்களுடைய கேரக்டரை நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி அவருக்கு என்னப்பா பெருசாக நடக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் சொன்னது தான் அவருடைய கேரக்டர், அதை தாண்டி பெருசாக இருக்கார். பொதுவாக பெரியவர்கள் மீது அதிக அக்கறையும் மரியாதையும் கொண்டவர். கடவுள் பக்தியில் இவர் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கக்கூடியவர். அதே மாதிரி நல்ல அழகானவர், வசீகரமான தோற்றத்தை கொண்டவர், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உடையவர், ஞான சக்தி ஆற்றல் கொண்டவர் அப்படி நம்ம சொல்லலாம். அதே போல் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெறக்கூடிய எண்ணம் கொண்டவர், ஒரு காரியத்தை டக்குன்னு செய்யாமல் 1க்கு 100 முறை யோசித்து திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களில் இவர் வல்லவர். இப்படி இவருடைய கேரக்டர், இப்போ நம்ம சொன்ன இந்த 20 பாயிண்ட்டு, இத்தனை விஷயங்களும். ஸோ நம்ம இன்னொரு பதிவில் இந்த ஜாதகங்களினுடைய கட்டங்களை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது அந்நியாரை எப்படி பிரிந்தார்,
பேசிக்காகவே ஒரு விஷயந்தான். ராசிக்கு நாளில் கேது வரும்போது, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷமாகவே அந்த அம்மா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, ராசிக்கு கேது இப்போது சிம்மத்தில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி புதன் கன்னியில் இருந்தார், அப்புறம் துலாமில் இருந்தார். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே கேது பகவான் சுகஸ்தானத்திற்கு வரும்போது, இந்த ராசியிலிருந்து சுகஸ்தானத்திற்கு வரும்போதே கொஞ்சம் மனைவியிடம் சிக்கல், சண்டை, சச்சரவு. ஏன்னா 4க்கு 4 7ஆக வரும் இந்த சந்திரனுக்கு. அப்படின்னும் போது அந்த ஒரு சிக்கலை கொண்டு வந்துடுது. அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது விஜய் சார் அவர்களினுடைய கேரக்டர் எப்படின்றத பார்த்துருக்கோம். நீங்கள் விஜய் சார் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் அவருடைய கேரக்டர். ஸோ தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற விஜய் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.